இவனுங்க பண்ணுற அட்டுழியம், இவங்க பண்ணுறது, இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரதே கொள்ளை அடிக்கிறது தான். எவனுமே நாட்டு மக்களுக்காக வரல. எந்த நாட்டு மக்கள் இவங்களை சந்திக்க முடியும்? நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த த லீடர்ஸ் யாரெல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்களோ, நீங்கள் என்னை திட்டினாலும் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு தெரியும் நிறைய பேர் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறீங்க, ப்ளஸ் அந்த விஜயோட, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. எவன் என்னை திட்டுறானோ அந்த பாவம் அவனுக்கே திருப்பி போகும். எனக்கு அந்த சக்தி இருக்கிறது. யார் என்கிட்டே மோதுகிறார்களோ நான் தேவையில்லாத மோத மாட்டேன். மோத ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் அதுக்கு இதே கிடையாது, எல்லையே கிடையாது. ஓகே, ஐ வில் சப்போர்ட் விஜய். ஜெனுவைனாக நீ கரப்ஷனுக்கு ஆக்ஷன் எடுக்கிறீன்னா அதை பற்றி நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் நீ அமாவாசை பௌர்ணமிக்கு வாயை திறக்கிற, நீ மோடிக்கு தம்பி. பிரச்சனை எதுனா நடக்கும்போது ஒரு வார்த்தையும் பேசல. ஆனால் அந்த ஆதவ் அர்ஜுனா பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தன்னா அவன் வயசுக்கு என்ன பேச்சு பேசுகிறான். இதெல்லாம் தேவையா? இந்த ஸ்டாலின் பண்ண தப்பு அன்றைக்கி இந்த கரூரில், ஐ வில் நெவர் ஃபர்கெட் ஸ்டாலின் ஃபார் அதுதான் கடவுள் கரெக்டாக தண்டித்தார். ஏன்னா நான் எவ்வளோ ஊழல் பற்றி பேசுறதுக்கு இந்த உதயநிதி கிட்டேயும் சரி, இந்த ஸ்டாலின் கிட்டேயும் சரி அப்பாயின்மெண்ட் கேட்டப்போ கொடுக்கல. பாராட்டலாம். ஓகே, அதில் விஜய் டோன்ட் திங்க் தட் திஸ் இந்த பதிவு உனக்கு நிரந்தரம்ன்ட்டு கிடையாது. அதே மாதிரி திமுக, நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல லீகல் டீம் இருக்குது. ஆனால் உங்கள் டீம் இப்போது சமீப காலத்தில் ரொம்ப அரகண்ட் அண்ட் ஊர்படியாக எந்த கேஸும் ஃபைல் பண்ணுறதில்லை. அது எதுக்காகவே எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ, த மேலிடம் நோஸ். பட் நீங்கள் ஒரு சிலரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த நபர்கள் உங்களை கால்வாரி விடுவார்கள். உங்கள் அம்மான்ட்டு ஒருத்தி இருப்பா, உங்கள் பாட்டின்ட்டு ஒருத்தி இருப்பா. பொண்டாட்டி இருக்குதோ தெரியாது. இப்படி பொண்டாட்டின்னு ஒன்று இருந்தால் பொண்டாட்டி, பெண் குழந்தைன்னு ஒன்று இருந்தால் பெண் குழந்தை, தங்கச்சி அக்கா இருந்தானா அப்போது உங்கள் வீட்டு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா இந்த அண்ணாமலை கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு அவன் கொடுத்துருக்காட்டி நீங்கள் என்ன பேசுவீங்க? நான் பேசுவது தான் நீங்களும் பேசுவீங்க. ஏன்னா மக்கள் சும்மா இவங்க த லீடர்ஸ் எங்கேருந்து பணம் வந்திருக்கு இவங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு? நான் ஒரு பெரிய பணக்காரி தான். ஆனால் என்கிட்ட இந்த மாதிரி காசு இல்லை. இந்த ஊதாரித்தனமாக கூப்பிட்டுட்டு பேசிட்டு வருது. அவன் நிஜமாகவே நல்லவனானா, ஆனால் என் மக்கள் சொல்லிட்டு நடக்கவே இல்லை. அந்த வேன்லேயே உட்காந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இருந்தான். இப்போ டெல்லியில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மக்கள் எல்லோருமே இந்த ஜந்தர் மந்தரில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் பிரதானோட ரெசிக்னேஷன், ப்ளஸ் நம்ம படிப்பின் தரம் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாற்றங்கள் கொண்டு வரதான் இந்த இளைஞர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பெரியவங்க கூட இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட அப்பா அம்மார்கள் ப்ளஸ் தாத்தா பாட்டிமார்கள் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. இவர்கள் தான் வரணும், அவர்கள் தான் வரணும்னு சொல்லிட்டு எந்த சட்டமும் கிடையாது. எந்த மனுஷனுக்கும் இந்தியருக்கும் இந்த நாட்டில் நடக்கும் அவலங்களை தட்டி கேட்க எல்லாத்துக்கும் ஒரு ரைட் இருக்கிறது. இப்போ நம்ம ஊரில் ஒரு அண்ணாமலை பிஜேபியில் கொள்ளடிச்சிட்டு மக்கள்கிட்ட கொள்ளடிச்சு த லீடர்ஸ்னு கிளம்பியிருக்கிறார். அவங்க பின்னால் ஒரு 15 லட்சம் கூட்டம். அது ஒரு செம்மறி ஆடு. ஓகே, யாருன்னா ஒருத்தராவது இன்றைக்கு அங்கே இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே, அங்கே போய் அவங்களுக்காக பேசலாம், இல்லாட்டி அங்கேயே போகணும் தேவையில்லை, இங்கிருந்தே அவங்களுக்காக அப்பீல் பண்ணலான்னா ஒருத்தங்கட காரணம். ஆனால் இவனுங்க பேசுவானுங்க பெரிய ஹரிஷ்சந்திர பிரபுங்க மாதிரி. என்னமோ இவங்களால தான் நாடே அப்படியே சந்தோஷமாக இருக்குது. இவனுங்க பண்ணுற அட்டுழியம், இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரதே கொள்ளை அடிக்கிறதுக்கு தான்.
எவனுமே நாட்டு மக்களுக்காக வரல. எந்த நாட்டு மக்கள் இவங்களை சந்திக்க முடியும்? நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த த லீடர்ஸ் யாரெல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்களோ, நீங்கள் என்னை திட்டினாலும் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு தெரியும் நிறைய பேர் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறீங்க, ப்ளஸ் அந்த விஜயோட அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. எவன் என்னை திட்டுறானோ அந்த பாவம் அவனுக்கே திருப்பி போகும். எனக்கு அந்த சக்தி இருக்கிறது. யார் என்கிட்டே மோதுகிறார்களோ நான் தேவையில்லாத மோத மாட்டேன். மோத ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் அதுக்கு இதே கிடையாது, எல்லையே கிடையாது. ஓகே, இந்த ஈஷா மையத்தில், கோயம்புத்தூரில் இருக்கும் மையத்தில் அந்த ஜகி வாசுதேவ் ஆல் நிறைய பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய குழந்தைகள் அங்கே இருக்கும் ஆசிரியர்களால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவதிப்பட்டிருக்கிறார்கள். நிறைய மன உளைச்சலுக்கு அவதிப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பெண்மணி, அந்த ஈஷா மையத்தில் ஒரு பெண்மணி அமெரிக்காவில் வசதி கொண்டு இருக்கிறவங்க ரேப் ஆகி அதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க இதே அண்ணாமலை கிட்ட. ஓகே, பட் அண்ணாமலை வாஸ் அவாய்டிங். ஏன்னா அவன் வந்து இஸ் காட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வித் ஜகி அண்ட் ஜகிஸ் அங்கே இருக்க செயலாஸ். ஓகே, அப்போது இவன் என்ன மக்களுக்காக என்ன செய்வான்? இதுதான் என்னோட கேள்வி. நீங்கள்லாம் இப்படி ஓடுறீங்களே, இந்த ஒரு சில கூட்டம் ஓடிச்சு இப்போ இந்த விஜய் பின்னால், இப்போ ஒரு சில கூட்டம் இந்த அண்ணாமலை பின்னால் ஓடுதுங்களே. ஒரு பெண் உன்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு தனக்கு நியாயம் கேட்குறதுக்கு வந்தானா, நீ அந்த பெண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, அதுக்கு நான் தான் விட்னஸ். நிறைய பேர் உன்னை ஃபாலோ பண்ணுறவங்க அவதூறாக பேசுனீங்கன்னா, உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க. உங்கள் அம்மான்ட்டு ஒருத்தி இருப்பா, உங்கள் பாட்டின்ட்டு ஒருத்தி இருப்பா. பொண்டாட்டி இருக்குதோ தெரியாது, இப்படி பொண்டாட்டின்னு ஒன்று இருந்தால் பொண்டாட்டி, பெண் குழந்தைன்னு ஒன்று இருந்தால் பெண் குழந்தை, தங்கச்சி அக்கா இருந்தானா. அப்போ உங்கள் வீட்டு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா, இந்த அண்ணாமலை கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு அவன் கொடுத்துருக்காட்டி நீங்கள் என்ன பேசுவீங்க? நான் பேசுவது தான் நீங்களும் பேசுவீங்க. ஏன்னா மக்கள் சும்மா இவங்க வந்து த லீடர்ஸ் எங்கேருந்து பணம் வந்திருக்கு இவங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு? நான் ஒரு பெரிய பணக்காரி தான், ஆனால் என்கிட்ட இந்த மாதிரி காசு இல்லை. இந்த ஊதாரித்தனமாக கூப்பிட்டுட்டு பேசிட்டு வருது. அவன் நிஜமாகவே நல்லவனானா, ஆனால் என் மக்கள் சொல்லிட்டு நடக்கவே இல்லை. அந்த வேன்லேயே உட்காந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இருந்தான். அப்போ என்ன, வாட் எனர்ஜி ஹேஸ் டு வாக் அந்த மக்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. சும்மா அப்படி கூழ கும்பிட்டு அண்ணே ஆண்ணே ஆண்ணே இந்த மாதிரி கூழ கும்பிட்டு போகிறவங்க முதல்ல அயோக்கியனாக இருப்பான். இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பின்பற்றும் போது என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கே சீச்சின்னு ஆகும். ஏன்னா அங்கே போனவர்கள் நிறைய பேர் படித்தவர்கள், படித்த முட்டாள்கள் ஒரு அயோக்கியன் பின்னாலே சென்றார்களால் அவர்களும் அயோக்கியர்கள் தான். ஆகையால் இது ஒரு பக்கம் இருக்க, இந்த அண்ணாமலை இந்த இளைஞர்களுக்கு அங்கே இந்த நீட் எக்ஸாம், சிபிஎஸ்சி மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசினானா கிடையாது. ஆனால் இப்போ என்னமோ மதம், ஜாதி, இவன் வந்துட்டு பிஜேபியில் இருக்கும்போது இதே மதத்தை பற்றி பேசினா, அங்கே வந்து அந்த பாவம் ஒரு சின்ன அந்த பொண்ணு ஒன்று ட்ரிச்சி சைடில் வந்துட்டு அந்த ஒரு ஸ்கூலில் வந்து செத்து போனப்போ, ஓ மதத்தை கிறிஸ்துவர் ஆக்குறாருன்னு சொல்லி பொய் பித்தலாட்டன்னு சொல்லி அந்த சிபிஐயே அது பொய்ன்னு சொல்லிடுச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு பொய் பேசுகிறவங்கலாம் நீங்கள் ஓடுறீங்களே. இவன் வந்துட்டு டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு எடுத்தான். அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு அந்த டிஎம்கே மினிஸ்டர்ஸ்கிட்ட 8,000 கோடி ப்ளஸ் கொள்ளை அடிச்சிருக்கான். அப்போ எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியன். அதுக்கப்புறம் இப்போ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு என்னமோ இப்போ சொல்கிறான் எனக்கு பேங்க் கொடுத்துச்சு. இப்போ உங்களுக்கு மட்டும் பேங்க் ரியல் எஸ்டேட்டுக்கு பணம் கொடுக்குது, எங்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட்டுக்கு கொடுக்குறது இல்லையே பேங்க்கு. அப்போது மக்கள் எல்லாம் முட்டாள்னு நினச்சிக்கிட்டு ஒரு கூட்டம் அந்த பக்கம் ஓடுது, இன்னொரு கூட்டம் இந்த விஜய் பின்னால் ஓடிட்டுருக்குது. ஐ வில் சப்போர்ட் விஜய். ஜெனுவைனாக வந்து நீ வந்து கரப்ஷனுக்கு ஆக்ஷன் எடுக்கிறீன்னா அதை பற்றி நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் நீ அமாவாசை பௌர்ணமிக்கு வாயை திறக்கிற, நீ மோடிக்கு தம்பி. பிரச்சனை எதுனா நடக்கும்போது ஒரு வார்த்தையும் பேசுறதில்ல. ஆனால் அந்த ஆதவ் அர்ஜுனா பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தன்னா அவன் வயசுக்கு என்ன பேச்சு பேசுகிறான், இதெல்லாம் தேவையா?
இந்த ஸ்டாலின் பண்ண தப்பு அன்னைக்கு இந்த கரூரில் ஐ வில் நெவர் ஃபர்கெட் ஸ்டாலின் ஃபார் அதுதான் கடவுள் கரெக்டாக தண்டிச்சார். ஏன்னா நான் எவ்வளோ ஊழல் பற்றி பேசுறதுக்கு இந்த உதயநிதி கிட்டேயும் சரி இந்த ஸ்டாலின் கிட்டேயும் சரி அப்பாயின்மெண்ட் கேட்டப்போ கொடுக்கல. ஏன் எதற்கு? ஊழல்னு சொன்னால் உடனே கிடைக்காது. ஓகே, அவங்க கட்சியில் இருக்க மந்திரிகள் பண்ணும் ஊழல்கள் அயோக்கியத்தனமெல்லாம் சொல்கிறதுக்கு போகும்போது அவங்க யாரையும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல யாருக்குமே. ஆனால் இப்போ தோத்த அப்புறம் ஒரு குழு அனுப்பிச்சிருக்காங்க. எதுக்காக தோத்தனா உங்கள் கட்சிக்காரர்கள் அயோக்கியத்தனம், மந்திரிகள் அயோக்கியத்தனம், உங்கள் குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் கூட கொள்ளையடித்து கொண்டு இருந்தார் உன்னோட மருமகன் சபரீஷன். அதை பற்றி நான் பேசினேன்னு சொல்லி அதுக்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டு வேறு ஏதோ இதை சொல்லி மிரட்டி எனக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. நான் வந்துட்டு எது பேசினாலும் என் கடவுள் உத்தரவு கொடுத்தா தான் நான் பேசுவேன். என் கடவுள் அதுக்கு எவிடன்ஸ் காட்டினா தான் நான் பேசுவேன். என் கடவுள் எனக்கு உத்தரவு கொடுக்கணும் பேசுறதுக்கு. என் கடவுள் பேசிக்கிட்டான்னு சொல்லும்போது தான் நான் பேசுவேன். ஓகே, அப்படி இருக்க இப்போ வந்து இந்த ஊழல் பற்றி பேசும்போது ஊழலை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தா விஜயும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. நான் எவ்வளோ லெட்டர்ஸ் எழுதியாச்சு, எதுக்குமே பதில் வரல. இவர்கள் எல்லாரும் எப்படி தெரியுங்கன்னா மக்களுக்கு ஏமாத்துறதுக்கு, அவங்க அந்த பதவியில் உட்காந்து ஆட்டம் போடுறதுக்கு, கொள்ளடிக்கிறதுக்கு தான் வரான். இவன் ஒன்றும் அவனோட 200 கோடியை வச்சுட்டு மக்கள் சேவை பண்ணுறதுக்காக வரல. இங்கே இன்னும் அதை விட 100 மடங்கு கொள்ளடிக்க முடியும்னு சொல்லி அதுக்கு தான் வந்திருக்கான். இதுதான் மக்கள் புரிந்து கொள்ளணும், யார் நல்லவர்கள், யார் உங்களுக்காக பாடுபடுகிறார்கள் என்று. இப்போ ஒன்றும் இல்லை, திமுகலே நிறைய பேர் எனக்கு வேண்டியவர்கள் என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, கீதா நீ திமுகக்காக சாதகமாக பேச. நான் எந்த கட்சிக்கு சாதகமாக பேசலை. எல்லாரும் ஊழல் பண்ணவர்கள் தான், அவர்கள் எல்லோருமே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். அது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இந்த தாவேக்காவுக்கு இருக்கட்டும், காங்கிரஸ், பிஜேபி எல்லாருமே ஊழல்வாதிகள் தான். ஆனால் கட்சி கிடையாது, அதில் இருக்கும் நபர்கள். அப்போ வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீ நான் ஒரு சில கேஸ் போட்டிருக்கிறதால அவங்க நினச்சிக்கிறாங்க நான் வந்து அந்த கேஸ் டிஎம்கேக்கு சாதகமாக போட்டிருக்கேன். கிடையாது, அவங்களுக்காக சாதகம். இது வந்து மக்கள், இது ஒரு லா. சின்ன பிள்ளைகளை வைத்து கொண்டு கேன்வஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லா, அது தண்டிக்கப்படணும். அதுதான் நான் பண்ணுறேன் தவிர்த்துட்டு எவனுக்காக இவன் இந்த கட்சி அந்த கட்சி இந்த நபருக்காக நான் பண்ணல. அதே இது இஃப் விஜய் சேஸ் சாரி அண்ட் ஒழுக்கமா நல்லாட்சி கொடுத்தா நான் சப்போர்ட் பண்ணேன். பட் திமிர் பேச்சு, இந்த அசிங்கமான ஆக்ஷன்ஸ், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்துட்டு தேவையற்றது. நாட்டுக்கு டெவலப்மெண்ட் மக்களுக்காக நம்ம செய்யணும்னு நினச்சா தேவையில்லாத இதில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். இந்த கூட்டங்கள், இந்த மீட்டிங்ஸ் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். மக்களுக்கு தலைவலி. உங்களால் நீங்கள் வந்தீங்கன்னா போலீஸ் வந்து ஒரு இது பண்ணும், எடுபிடி பண்ணும், மக்கள் எங்கேயும் ஃப்ரீயாக போக முடியாது. இதுதான் அரசியல்வாதிகளால் வரும் பிரச்சனைகள். இப்போது விஜய்க்கு வேண்டியவர்கள், உங்கள் கட்சியிலும் ஊழல் நடக்குது. சப்போஸ் அந்த பழனி இடம் யார் வாங்கியிருக்காங்க தெரியல. ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க அது டிஎம்கே வித் தி ஹெல்ப் ஆஃப் உங்கள் மினிஸ்டர். எது உண்மையோ எது பொய்யோ, பட் கடவுள் சொத்தை ஆட்டை போட்டால் அவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த கரூர் மீட்டிங்கில் அந்த என்ஆர்ஆர் சிஆர் பாஸ்கர், விஜய் பாஸ்கர், அந்த கரூர்காரன் அதிமுகக்காரன் விஜய் கிட்ட ஒரு கோரிக்கை போடுறான். இந்த மாதிரி கோயில் நிலத்தெல்லாம் திருப்பி மக்களுக்கு கொடுங்கன்னா, இவ்வளோ நேரம் மக்கள் அதை கொள்ளாடிச்சாங்கல்ல, அவனுக்கு எவ்வளோ அதில் வருது மாமூல். இது கோயில் சொத்தை கேட்குறான். கோயில் சொத்தை தின்னவன் என்றைக்கும் உருப்பட்டதில்லை. அவங்க ஜென்மத்துக்கு கஷ்டத்தில் அனுபவிப்பாங்க அந்த குடும்பங்கள். இதை புரிஞ்சிக்காமல் இப்போ மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா இதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ஐ எம் நோ சப்போர்ட்டர் ஆஃப் சேகர் பாபு. பட் நான் வந்து இப்போ நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அவங்க பீரியடில் வந்து நிறைய கோயில் சொத்துக்களை திருப்பி மீச்சி எடுத்து ஃபென்ஸ் போட்டு அங்கே போர்டு போட்டிருக்காங்க. தட்ஸ் அ குட் ஜாப். ஓகே, மேபி அவர் கரப்ஷன் பண்ணியிருக்கலாம், இந்த வேலையில் இதெல்லாம் அது பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரியும். பட் கோயிலையும் கொள்ளடிச்சிருந்தாங்கன்னா தடுப்பு. பட் நல்லது பண்ணியிருந்தா அந்த நல்லதை பற்றி நம்ம பேசலாம், பாராட்டலாம். ஓகே, அதில் விஜய் டோன்ட் திங்க் தட் திஸ் இந்த பதிவு உனக்கு நிரந்தரம்ன்ட்டு கிடையாது.
அதே மாதிரி திமுக, நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல லீகல் டீம் இருக்குது. ஆனால் உங்கள் டீம் இப்போது சமீப காலத்தில் ரொம்ப அரகண்ட் அண்ட் ஊர்படியாக எந்த கேஸும் ஃபைல் பண்ணுறதில்லை. அது எதுக்காகவே எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ, த மேலிடம் நோஸ். பட் நீங்கள் ஒரு சிலரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த நபர்கள் உங்களை கால்வாரி விடுவார்கள். பிஜேபிக்கு இப்போ உருப்படியாக யாருமே இந்த தமிழ்நாட்டில் அவங்க உருப்படியாக எந்த அரசியலும் பண்ணல. இருந்த அயோக்கியங்கள் எல்லோரும் அந்த அண்ணாமலை பின்னால் போயிட்டாங்க. அது ஒரு விதத்தில் நல்லது. பட் அவங்களும் ஒரு கொள்ளை கூட்டம், ப்ளஸ் காங்கிரஸில் இருக்கவர்களும் கொள்ளை அடித்ததால் தான் இன்றைக்கு கட்சி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் மிஸ்டர் மோடி இப்போது அந்த இளைஞர்கள் அந்த நீட் எக்ஸாமுக்கும் சிபிஎஸ்சி மற்ற பிரச்சனைகளுக்கு டிமாண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் மோடி எதுக்குமே செவி சாய்க்காமல் நேற்று ராகுல் காந்தி அண்ட் பிரியங்காவை அரெஸ்டட். இதுவும் ஒரு நல்ல இது கிடையாது. மக்கள் பேச ஆரம்பித்தா அதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அவங்கள மிரட்டி உள்ளார போடுறது தான் ஒரு தீர்வுன்னு என்று நினைத்தால் மோடி, யூ வில் see the end very soon, because என் கிருஷ்ணர் உன்னை அழிக்காமல் விடமாட்டார். இது உறுதி. மக்கள் யார் யார் அயோக்கியத்தனம் பண்ணுகிறார்களோ, ப்ளஸ் அயோக்கியர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, உங்கள் எல்லோருக்குமே இதுதான் தலையெழுத்து. நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு வேணால் கொள்ளை அடித்த காசில் ராஜ வாழ்க்கை வாழலாம். ஆனால் அதுக்கு தக்க தண்டனை வெகு சீக்கிரத்தில் இந்த கொள்ளையடிக்கும் கூட்டத்துக்கும் வரும். யோசித்து சிந்தித்து நல்ல நபர்களை பின்பற்றுங்கள். நல்ல நபர்களை உங்களோட தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லை. நன்றி, வணக்கம்.